ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் ரெகுலராக செய்கிற ரெசிபி, ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக வரகரிசி புளி சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், 2-3 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த மல்லித்தூளையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி இந்த டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேங்க. இதே டம்ளரில் தான் வரகரிசி அளந்துருந்தேன். புளி கரைசல் சேர்த்துடும். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் நார்மல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு, அதோட கடலைப்பருப்பை கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வரகரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தேன். அந்த அளவுக்கே போதுமானதாக இருக்கும். அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா வெல்லமோ இல்லை சர்க்கரையோ சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல. மூடி போட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க. கரெக்டாக சாதம் வெந்து வந்திருக்குங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.